ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம. சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும் ஸ்ரீராம பரத லட்சுமண சத்ருக்னன் ஆகியோருக்கு வேத சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார் குலகுரு வசிஷ்டர். தசரத சக்கரவர்த்தியின் வாழ்க்கை புயலையும் இடியையும் சந்திக்க நேர்ந்தது. மக்களை பெற்று மனநலம் பெற்றிருந்த மன்னன் அவர்களை பிரியும் சூழல் உருவாகியது. விஸ்வாமித்திரர் ராஜரிஷி என பாராட்டப்படுபவர். அவர் அரசராய் இருந்தவர். அவர் தம் அரச பதவியை விலக்கிக் கொண்டு தவ வேள்விகளை செய்து உயர் பெயர்களை பெற்று வந்தார். வேகமும் விவேகமும் அவர் உடன்பிறப்புகள். சினமும் சீற்றமும் அவர் நாடி துடிப்புகள். அவர் வருகையை கண்டாலே மாநில அரசர்கள் நடுங்கினார்கள். அடுத்து என்ன நேருமோ என்று அஞ்சினார்கள். ஒரு நாள் தசரதன் அரசவைக்கு வருகை புரிந்தார். பீடு நடை நடந்து ஏற்றமும் தோற்றமும் தோன்ற தன் அவைக்களம் அணுகிய அம்முனிவரை தசரதன் தக்க வழிபாடுகள் கூறி வரவேற்று அமர வைத்தார். தாங்கள் எழுந்தருளியதற்கு நாங்கள் மிக்க தவம் செய்தோம் என்று கூறி அடக்கமாய் பேசி அன்புடன் வரவேற்றார். இரு கை வேழும் என விளங்கிய தசரதர் தருகை எதுவாயினும் தயங்கேன் என கூறினார். கேட்பது எதையும் தருவதாய் வாக்குமளித்தார். நான் கேட்பது பொன்னும் பொருளும் அல்ல, பூவும் வழிபாடும் அல்ல, உன் நன்மகன் ராமன், அவனை என்னுடன் அனுப்புக என்றார் முனிவர். கேட்டதை அரசனால் மறுக்க முடியவில்லை. அதே சமயத்திலே மகனை விட்டு பிரியவும் அவனால் இயலவில்லை. அதை தவிர வேறு ஏதேனும் கேட்டால் மகிழ்ச்சி கொள்வேன் என்றார். வந்ததே அவனுக்காகத்தான், தருவேன் என்று கூறியவன் மறுப்பியேன் என்றார் முனிவர். துறவிக்கு இவன் எவ்வகையில் உதவுவான்? இவனை மறப்பதற்கு வழி தேடின் நலமாகும் என்றார் வேந்தன். நான் துறவிதான், அறம் தழைக்க அவனை அழைக்கின்றேன். இழைக்கும் வெள்விகளை அழிக்கும் அறக்கரை ஒழிக்கும் வகைக்கு அவன் வந்து உதவ வேண்டும் என்றார் முனிவர். போர்ப்படை காணாத பச்சிளம் பாலகன் என் மகன், தேர்ப்படை கொண்டு உமக்கு துணையாக நானே வருகிறேன் என்றார் வேந்தர். கேட்டது தருவேன் என்றாய், வேற்றது தருவாய் என்று கேட்டேன். வாய்மை தவறாத மன்னன் நீ இப்பொழுது வாய் தவறுகின்றாய். பாசமும் பந்தமும் உன் மகன்பால் வைத்த நேசமும் உன்னை இழுத்து பிடிக்கின்றன. இருதலை கொள்ளி எறும்பு போல உன் நிலைமை ஆகிவிட்டது. மறுத்தலை சொல்லும் உன் மாற்றம் வியப்புக்குரியது என்றார் முனிவர். நீரி நின்று எடுத்து போட்ட மீனின் நிலைமையை மன்னன் அடைந்தான். எதிர்பாராத சூழ்நிலையிலே எது பேசுவது என்பது தெரியாமல் தவித்தான். தவிர்க என்று சொல்லவும் இயலவில்லை, செல்க என்று வாழ்த்தி அனுப்பவும் முடியவில்லை, முடியாது என்று முடிவு கூறவும் இயலாமல் தவித்தான். வசிஷ்டர் தசரதனை பார்த்து, உன் பாசம் போற்றத்தக்கதுதான். அதனால் உன் மகனுக்கு நாசம் விளைவித்துக் கொள்கிறாய். குடத்து விளக்கு போல உன் மகனை வளர்க்கிறாய். அவனை தடத்திலே விட்டு தழைக்கச் செய்ய வழிவிடுக. காற்று வரும்பொழுது தூற்றிக் கொள்வது ஏற்றம் தரும். கல்வி கரையற்றது. கற்க வேண்டியவை என்னும் உள. படைக்கலம் பெய்கின்ற மாமுனிவன் உன் மகன் கரையேற கிடைத்த மரக்கலம் என அறிக. ஆசானாக வந்த அறிஞர் அவர், அவருடன் அனுப்புக. அரசு முனிவர் ஆதலின் பெருசு படைக்கலன்கள் பல அவரிடம் உள்ளன. அவற்றை தக்கவருக்கு தர காத்திருக்கிறார். உன் மகன் வீரம் மிக்கவன் என்று தெரிந்தால் அவற்றை அவனுக்கு அளிப்பது அவர் உறுதி. வாய்ப்புகள் வந்து கொண்டே இருப்பதில்லை. அதை தவறிவிட்டால் வழுக்கி விழ வேண்டுவதுதான். நீர் அவருக்கு உதவுவது எளிது. அதைவிட அந்த வாய்ப்பை உன் மகனுக்கு தருவது வலிது. அதனால் அவனுக்கு புது பயிற்சிகள், முயற்சிகள், வெற்றிகள் காத்து கிடக்கின்றன. அவனை அனுப்பிவிட்டு மறுவேலைப்பார். அவனை தடுக்க நீர் யார் என்று நன்மைகளை எடுத்து கூறி செல்வதன் நன்மையை அறிவுறுத்தினார். இருள் அகன்றது, ஒளி தெரிந்தது. பாசத்தெறிதன் பார்வையை மறைத்திருந்தது. அதை விலக்கிவிட்டு வெளிவற்றுவனாக தசரதன் நடந்து கொண்டார். வழி தவறியதற்கு வருந்தி குருடனாக நடந்து கொண்ட அவன் புத்தொழி பெற்று மகனை முனிவருடன் அனுப்பி வைத்தார். விஸ்வாமித்திரர் ராமனைத்தான் கேட்டார். இலக்குவன் வருவதை தடுக்கவில்லை. நிஜத்தை விட்டு பிரியாத நிழலாக இளையவன் இலக்குவன் அழைக்காமலே அண்ணன் ராமனை பின்தொடர்ந்தான். முனிவன் முன்னே நடக்க அவன் பின்னே இவ்விளையவர் இருவரும் தொடர்ந்து நடந்தார்கள். இதைத்தான் ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி என்று ஆலகால படப்பை எனும் திருச்செங்கோடு திருப்புகழிலே பாடுகிறார். கூட்டை விட்டு பறவைகள் வெளியே பறந்து செல்வது போல நாட்டை விட்டு காட்டு வழியே முனிவருடன் சென்றார்கள். மாட மாளிகைகளும் கூற கோபுரங்களும் அசையும் கொடிச்சீலைகளும் அவர்களை வழி அனுப்பின. வானவில்லின் மண் நிறங்களும் பிரபஞ்சத்தின் பேரொழியும் அவர்கள் கண்ணை கவர்ந்து மகிழ்வு ஊட்டின. காந்தத்தின் பின் தொடரும் இரும்பு ஊசி போல கருப்பு நிற செம்மலும் இளவலும் தபமுனிவன் பின் சென்றார்கள். அறிவு நிரம்பிய ஆசானின் அணைப்பில் அவர்கள் பெருமிதம் கொண்டார்கள்.
புதிய இடங்களுக்கு சென்று மனதிலே பதியும் புதிய காட்சிகளை கண்டார்கள். அவற்றைக் கண்டு வியப்பும் அறிவும் பெற்றார்கள். ஆறுகளையும் சோலைகளையும் கடந்து வேறுபட்ட சூழல்களை கண்டார்கள். அந்த புறங்களையும் ஆடல் அரங்குகளையும் கண்டவர் எளிமையும் எழிலும் ஞான பொலிவும் நிரம்பிய முனிவர்களின் ஓலை குடிசைகளை கண்டார்கள். ஆசிரமங்கள் அவர்களுக்கு பசும்புல் விரிப்புகளை பரப்பி வரவேற்பு செய்தன. சரையு நதிக்கரையில் சஞ்சரித்த அவர்கள் பசுமையான சோலை ஒன்றை கண்டார்கள். அதில் தவசீர் வசிக்கும் குடிகள் மிக்க இருந்தன. அம்முனிவர் இவர்களை கண்டதும் பேருவகை அடைந்தார்கள். வரவேற்பும் உண்டியும் இடமும் தந்து உபசரித்தார்கள். எழில் மிக்க பொருள்கள் நிறைந்த ஆசிரமத்தில் இரவு பொழுதை கழித்தார்கள். பொழுது புலர்ந்தது. அந்த ஆசிரமம் அவள் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன. முனிவர்கள் காலையில் எழுந்து குளித்து கிழக்கு நோக்கி சூரிய பகவானுக்கு அர்ஜம் விட்டு காயத்ரி ஜபம் செய்யும் காட்சியை காண்கிறார்கள். அதை அருணகிரியார் வேலை போல் விழியரும் திரு ஆனைக்கா பாடலிலே பாடுகிறார். காலைக்கே முழுகி குணதிக்கினில் ஆதித்யன பகர் தர்ப்பண காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள். ஆசிரமத்தின் ஆதி அந்தத்தை கேட்டறிய அவாவினர். அதன் பெயரே புதுமையாக இருந்தது. காமாசிரமம் என அது வழங்கப்பட்டது. காமத்தை ஒழித்து ஏமநெறி காணும் முனிவர்கள் தாம் வாழும் இடத்திற்கு இந்த பெயர் சூட்டியுள்ளமை வியப்பை தந்தது. இதற்கு ஏதேனும் தக்க காரணம் இருக்க வேண்டும் என கருதினார்கள். ஆரண வேதியினை அணுகி இப்பெயர் இதற்கு அமைய காரணம் யாது என்று விரும்பினர். மலரம்புகளை விட்டு மற்றவரை எரிக்கும் காமன் இங்கே எரிபட்டான். அதனால் இந்த இடம் காமாசிரமம் என வழங்கலாயிற்று என்றார் முனிவர். காமன் கூடவா தவம் செய்ய இங்கு வந்தான்? செய்கின்ற தவத்தை கெடுக்க அவன் அம்புகளை தொடுக்க அது சிவன் மேல் பட அவர் சினந்து எரிக்க அவன் சாம்பலானான் என்று கூறினார். மதம் அழிந்து அவன் அதம் தீர்ந்து அழிந்து ஒழிந்தான் என்பதை கேட்ட இவர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டால் இந்த கதிதான் நேரும் என்று பேசிக் கொண்டார்கள். மன்மதன் எரிந்து விட்டானா என்று இடையவன் கேட்டான். இருந்தாலும் அவன் இன்னும் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறான் என்று முனிவர் விடை தந்தார். இந்த கதை கேட்பதற்கு சுவையாக இருந்தது. காணுமிடமெல்லாம் அது கதைகளை பெற்றிருந்தது. முனிவர்களின் அற்புதங்கள் சொற்பதங்களாக பேசப்பட்டன. இதை போலவே காணும் காட்சிகள், செல்லும் இடங்கள், கடக்கும் ஆறுகள், தங்கும் சோலைகள் இவற்றின் பெயர்களையும் வரலாறுகளையும் கேட்டு அறிந்தார்கள். நடைபெறுத்தும் மறந்தனர். முனிவர் பலை அதிபலை போன்ற மந்திரங்களை உபதேசிக்கிறார். அவர்கள் கடக்கும் வழியிலே வெப்பம் மிக்க பாலை நிலம் ஒன்று குறுக்கிட்டது. அறம் சாராதவர் மூக்கு போல அது அழிவை பெற்று இருந்தது. குடிக்க நீரும் உண்ண உணவும் தங்க நிழலும் கிடைக்காத கொடிய காடாக இருந்தது. காட்டு விலங்குகளும் அந்த வேட்டு நிலத்திலே நடப்பதை தவிர்த்தன. அதன் வெப்பம் தாங்க ஒண்ணாததா இருந்தது. அதை நீக்க செப்பம் தேவைப்பட்டது. முனிவர் உபதேசித்த மந்திரங்களை சொல்லி இவர்கள் பசியும் நீர்வெட்டியும் நீங்கினார்கள். சுற்றுப்புறம் வெண்மை நீங்கி தன்மை அளித்தது. அந்த மந்திரம் பிரம்மதேவனால் விஸ்வாமத்திற்கு அளிக்கப்பட்டது என்பதை கேட்டு அறிந்தார்கள். இதுவரை நடந்து வந்த வழிகளிலே எல்லாம் பசும் சோலைகளை கண்டவர் இங்கு மட்டும் ஒரு பாலினம் இருப்பது வியப்பை தந்தது. செடிகள், கொடிகள், மரங்கள் பிடுங்கி எறிய பெற்று சருகுகளாக உலர்ந்து கிடந்தன. யாளிகளும் யானைகளும் மானும் மாடுகளும் உழவித்திருந்த இடம் அது. அவற்றின் வற்றி உலர்ந்த எலும்புக்கூடுகள் இவற்றை சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு இருந்தன. சிங்கமும் புலியும் ஒன்று இரண்டு ஒதுங்கி திரிந்து கொண்டிருந்தன. அவையும் சினமடங்கி சிறுமி ஊற்றி இருந்தன. அங்கே வாழ்ந்த உயிரினங்கள் என்ன ஆயின? களப்பறி கொள்ளும் காளி கோயில் முற்றம் போல ரத்தம் புலந்த தரைகளும் எலும்பின் சிதைவுகளும் புலால் நாற்றம் வீசிக் கொண்டிருந்தன. அழிவு சின்னங்கள், அலங்கோல பின்னங்கள் அவற்றை வரலாற்றை கேட்க ஆர்வை தூண்டின. இவை அரக்கர்களின் அருவி செயலாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு காரணம் யார் என்று இளைஞர் விரும்பினர். மாமுனிவருக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதை சொல்ல தக்கதொரு வாய்ப்பு கிடைத்தது. தாடகை என்னும் தையலால் தான் காரணம் என்றார். அரக்கி அவள், இரக்கமில்லாதவள். இந்த தண்டகாருண்ய வனமே அவள் கொடுமைக்கு ஆளாகிவிட்டது. சிங்கமும் புலியும் கூட அவளை கண்டால் அஞ்சி நடுங்கிவிடும். விரலை கண்டால் அவள் செயிர் கொண்டு அழிப்பாள். அவற்றின் குருதியை குடிப்பாள். எலும்புகளை முறிப்பாள். ஆழகால விஷம் போல சுற்றுப்புறத்தை சுட்டு எரிப்பாள். அவள் இங்கு உலவித் திரிகிறாள் என்று அவளை பற்றிய செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்தார் முனிவர். அடுத்த பதிவிலே தாடகையை பார்ப்போம். முருகாசரணம். முக ராமார்ப்பணமஸ்து.